டிவி தமிழ் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் ஒரு இனிய நன்னாளிலே ஓய்வு நாளின் பள்ளி பாடங்கள் நிகழ்ச்சியின் சார்பாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே கடந்து போகலாம். இதனால் விசேஷமாக போதகர் கெர்ஷோம், போதகர் சார்ல்ஸ் இருப்பது குறித்து மிகுந்த மகிழ்ச்சி. உங்கள் இருவரையும் நிகழ்ச்சிக்குள்ளே நான் வரவேற்றுக் கொள்கிறேன். அருமையான பாடத்தை நாம் படிக்க இருக்கிறோம். பாஸ்டர் கெர்ஷோம் துவக்கி வைங்க. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த 2026ஆம் ஆண்டின் முதல் காலாண்டு பாடங்களை நாம் படித்து வருகிறோம். இந்த காலாண்டு பாடத்தின் தலைப்பானது பிலிப்பியர் கொலோசியரில் கிறிஸ்து, பூலோகியம் பரலோகியம் இணைத்தல். இந்த வார பாடம் 10. பாடத்தின் தலைப்பு கிறிஸ்துவுக்குள் பரிபூர்ணம் உள்ளவர்கள். மனப்பாட வசனம் கொலோசியர் 2:16-17 வசனங்கள். ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களின் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. சார்ல்ஸ், இந்த பாடத்துக்கான ஒரு அறிமுகம். இங்கே நமக்கு ஒரு கேள்வி கொடுத்துருக்குறாங்க. அந்த கேள்வி என்ன அப்படின்னா, எப்பயாச்சும் நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா, ஏன் நம்ம ஓய்வு நாளை கை கொள்கிறோம்? ஏன் அப்படின்னா, பாஸ்டர் வாசித்த அந்த சொன்ன மனப்பாட வசனத்தை நிறைய பேர் மையமாக வைத்து ஓய்வு நாள் பிரமாணம்லாம் ஒழிஞ்சிருச்சு, என்ன நீங்கள் இன்னும் 4வது கற்பனை இன்னும் பேசி கொண்டிருக்கிறீங்க, அந்த கையெழுத்தை சிலுவையில் ஆண்டவர் குலைத்து விட்டார் என்று சொல்லி விவாதிக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அவங்களுக்கு அது தெரியல, அதனுடைய பொருள் என்ன என்பது. பவுல் இங்கே பேசுகிறது பண்டிகையின் ஓய்வு நாட்கள் இருந்தது. அந்த பண்டிகையின் ஓய்வு நாட்களிலே யூதர்கள் பலி செலுத்த வேண்டிய அவசியமாக இருந்தது. அந்த பலியிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவித்திருக்கிறார் என்பதை தான் இந்த வாக்கியத்தின் மூலமாக சொல்லுகிறார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறாங்க. அதில் குறிப்பாக நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் கொடுத்த பிரமாணங்களே அல்லாமல் இவர்கள் ஒரு சில பாரம்பரியங்களை என்ன பண்ணியிருந்தாங்க, யூதர்கள் திணித்திருந்தாங்க. அந்த பாரம்பரியங்களுக்கு விரோதமாகத்தான் பவுல் இங்கு எழுதுகிறாரே அல்லாமல் தேவன் கொடுத்த இந்த பரிசுத்தமான 7ஆம் நாள் ஓய்வுக்கு விரோதமாய் அவர் எங்கேயும் அவருடைய புத்தகத்தில் எழுதவில்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இதை தான் இன்னைக்கு பாடத்தில் விரிவாகவும் நம்ம படிக்க இருக்கிறோம். முதல் கேள்வி, பாடம் 10. பாஸ்டர் கெர்ஷோம், உங்களுக்கான கேள்வி, ஞானம் மற்றும் தேவனை பற்றிய அறிவு பற்றி பவுல் என்ன சொல்லுகிறார்? அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபத்தில் எழுதும் பொழுது ஒரு அழகான விளக்கத்தை இந்த கேள்விக்கு பதிலாக நாம் பார்க்க முடியும். அதற்கு முன்பதாக யோபு உடைய ஒரு கேள்வியிலிருந்து நம்ம பதிலை துவங்குவோம். யோபு புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ஆனாலும் ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே, புத்தி விளைகிற இடம் எது என்று சொல்லி அங்கே யோபு கேள்வி கேட்பதை நம்ம பார்க்க முடியும். இப்போ பவுலுடைய வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது கொலோசியர் 2:3 அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. அவருக்குள் என்று சொல்லும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் அப்படின்னு சொன்னால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து காணப்படுவார் என்று சொன்னால் அவன் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுகிறான். அதான் இங்கே பவுல் சொல்லுகிறாரு, என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. அப்போது அவராலே தேவ ரகசியம் உலக தோட்டத்துக்கு முன்னே ஏற்பாடு செய்யப்பட்ட ரட்சிப்பின் திட்டம் வெளிப்படுத்தப்பட்டது என்று சொல்லி முன்னாடி பாடங்களை நம்ம படித்தோம். எப்படியாக உலக தோட்டத்துக்கு முன்பதாக அங்கே இயேசு கிறிஸ்துவன் அங்கே பாடுபட போகிறார் என்கிற ரட்சிப்பின் திட்டம் அங்கே ஏற்றப்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ இந்த ஞானம் அறிவு எல்லாம் கிறிஸ்துக்கள் அடங்கி இருக்கிறது என்பதை இந்த வசனத்தின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்கிறோம். அப்போ ஒரு மனுஷன் கிறிஸ்துவை பெற்றிருக்கிறான் என்று சொன்னால் எல்லாவற்றையும் அவன் பெற்றுக்கொள்கிறான். சார்ல்ஸ், பவுல் இந்த கொலோசியர் நிருபத்தை எழுதுவதற்கான நோக்கம் என்ன? இந்த நோக்கத்தை அவர் ஃபஸ்ட் சாப்டர்லேருந்தே சொல்லிட்டு வர்றாரு. ஆனால் அந்த செகண்ட் சாப்டரில் தான் குறிப்பாக 2-3 வசனங்களிலே அவர் ரொம்ப வலியுறுத்தி சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அதில் இவர் 2 விஷயத்தை செய்ய ஆசைக்கிறார். என்ன அப்படின்னா, அவங்கள உற்சாகப்படுத்துகிறதோடு பலப்படுத்த வேண்டும் என்பது பவுலுடைய நோக்கமாக இருந்தது. அவங்க உற்சாகமும் பலனும் அடைய முடியும் அப்படின்னா தேவ ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டா தான் உற்சாகமும் பலனும் அவங்களுக்குள்ளே வரும். அதனால் இங்கே சொல்கிறாரு பாருங்க, கொலோசியர் 2:2 சொல்லும்போது அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு, அப்போ அது தேற்றப்படணும்னா அவர்கள் அன்பிலே இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயத்துடனே எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்கள் ஆக வேண்டும் என்று இப்படி விரும்புகிறேன். அப்படின்னா மகத்தான ஐஸ்வர்யம் பிதாவாகிய தேவனுக்குள்ளும் அவருடைய குமாரருக்குள்ளும் இருக்கிறது.
குமாரரையும் பிதாவையும் யார் அறிந்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் மேன்மையான பாக்கியத்தை பெறுகிறாங்க. அப்படின்னா நித்திய காலமாய் வாடுகிறது மாத்திரம் இல்லாமல் பிதாவாகிய தேவன் எல்லாவற்றையும் இயேசுவின் பாதத்திற்கு கீழ்ப்படுத்தியிருக்கிறபடினால் அவைகள் அனைத்தும் நம்முடைய பாதத்திற்கும் படுத்தப்பட்டு இருக்கிறது என்பதை காண்பிக்கிறார். இப்போ நம்ம யார்? ஐஸ்வர்யவான் தானே. இப்போது இன்றைக்கி இந்த உலகத்தில் நிறைய சம்பாதிக்கிறோம், நித்திய ஜீவன் எனக்குள்ளே இல்லை, இயேசு எனக்குள்ளே இல்லை அப்படின்னா எல்லாத்தையும் நான் என்ன பண்ண போகிறேன்? இழந்து போக போகிறேன். ஆனால் இயேசு ஒருவர் எனக்குள்ளாக இருந்தார் என்றால் நித்திய காலமாக இவைகள் அனைத்தையும் நம்ம எல்லாரும் என்ன பண்ண போகிறோம்? அனுபவிக்க போகிறோம். அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள்னு சொல்லிட்டு இப்போ 3வது வசனத்தில் சொல்கிறார் பாருங்கள், அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. அதனால் கீழே சொல்கிறாரு, நயவசனிப்பினால் ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு நீங்கள் எப்படி இருங்க? எச்சரிக்கை, ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. எல்லாம் உங்களை ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. ஆனால் கிறிஸ்துவே நமக்கு மேன்மை, அவர் தான் நமக்கு எல்லாமே என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். நல்ல பாடங்களை படித்து கொண்டிருக்கிறோம். ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் சந்திப்போம். பிரியமானே, ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சி தொடரும். பிரியமானே, இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ளே நம்ம கடந்து போகலாமா? நல்ல பாடங்களை படித்து கொண்டிருக்கிறோம். பாஸ்டர் கெர்ஷம், உங்களுக்கான கேள்வி, கிறிஸ்துவுக்குள் வேரூன்றி வளர்வதை குறித்து பவுல் என்ன சொல்லுகிறார்? கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே அவர் கொலோசிய மக்களுக்கு எழுதும் பொழுது இப்படியாக துவங்குகிறார், நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே. அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுதல் என்றால் என்ன என்று சொல்லி ஒரு 2 கருத்தை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது, அவருடைய போதனைகளையும் அவருடைய போதனைகள் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட சீஷர்கள் மற்றும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுதல், அது முதலாவது. 2வது, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுதல் என்றால் சுயத்திற்கு மறித்தல். அங்கே நம்மை முழுமையுமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தல். இனி நான் அல்ல, கிறிஸ்துவை என்னில் பிழைத்திருக்கிறார் என்று சொல்லி கலாத்தியர் நிருபத்திலே அங்கே பவுல் எழுதியிருப்பார். என்னுடைய பழைய வாழ்க்கை அல்ல, என்னுடைய சித்தம் அல்ல, மாறாக இயேசு கிறிஸ்துவின் சித்தம் நடைபெற வேண்டும். அப்போது இந்த துவக்கத்தை கொடுத்துட்டு 3 காரியங்களை அங்கே பவுல் என்ன செய்கிறாரு அப்படின்னா சொல்கிறார். அங்கே வாசிக்கும் பொழுது 2:6 அவர்கள் ஆகியால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும். முதலாவது, வேறு கொண்டிருப்பது அப்படின்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக அவருடைய சித்தத்தின்படி வாழுதல், அதுதான் வேறு கொண்டு இருப்பது, அவருடைய சித்தத்திலே நாம் நிலைத்து நிற்பது. 2வது, அவர் மேல் கட்டப்பட்டவர்களாக. ஒரு வசனத்தை வாசித்தோம் அப்படின்னா 1 கொரிந்தியர் 3:11 போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் அஸ்திபாரமாக என்ன செய்யணும் அப்படின்னா கொண்டிருக்க வேண்டும். அப்படி வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கை அங்கே மேன்மை அடைகிறது. 3வது என்ன சொல்கிறார் அப்படின்னா அவருக்குள் நடந்து. அப்படின்ற பொழுது நம்முடைய தீர்மானங்கள், நாம் செய்யக்கூடிய செயல்கள், இதெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையினாலே பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்திலே கிரியை செய்யத்தக்கதாக நாம் என்ன செய்யணும் அப்படின்னா அனுமதிக்கணும். அப்படி நம்ம செய்யும் பொழுது நம்முடைய விசுவாச வாழ்க்கை பலப்படுகிறது, கிறிஸ்துவுக்குள் வேரூன்றி வளர்வதை அங்கே பவுல் சுட்டி காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த பாடத்தை தொடர்ந்து படிக்கும்போது பாஸ்டர் சார்ல்ஸ், விசுவாசிகளுக்கு அடையாளமாக இங்கே பாடத்தில் என்ன உருவகம் பயன்படுத்தப்படுகிறது? பவுல் நிறைய உருவகத்தை பயன்படுத்துகிறார். அதில் இங்கு நமக்கு பாடத்தில் என்ன ஒரு வசனத்தை கொடுத்துருக்குறாங்கன்னா, பாஸ்டர் ஏற்கனவே அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க. நம்மளை ஒரு செடிக்கு அல்லது ஒரு மரத்திற்கு நம்மை ஒப்பிடுகிறார். ஒரு செடியோ அல்லது ஒரு மரமோ நல்ல வளர்ச்சி அடையணும் அப்படின்னா அது பூமிக்குள்ளே அதனுடைய வேறு என்ன பண்ண வேண்டும்? பாய வேண்டும். இப்போ இந்த பூமி என்பது எதை குறிக்கிறது என்றால் கிறிஸ்துவை குறிக்கிறது. ஏன்னா அவர் தான் அஸ்திபாரம். அந்த அஸ்திபாரத்தின் மேல் இதோ நீங்களும் நானும் பதிக்கப்பட்டிருக்கிறபடினால அவர் மூலமாக நமக்கு வேண்டிய ஊட்டம், பலன், சக்தி எல்லாம் அவர் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. அப்போ அந்த செடி என்ன பண்ணும்? வளரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாடத்துலேயும் அதே கொடுத்துருக்காங்க. வீட்டில் ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு செடி வச்சுருக்கோம். அதில் எந்த ஒரு மாற்றத்தையும் நம்ம பார்க்க முடியுமா? அது அப்படியே தான் இருக்கும். இப்போ இந்த கள்ள உபதேசங்களுக்கு அடிமையாகிறவர்களுடைய நிலை அப்படி தான் இருக்கும். ஒன்றுமே இல்லை, பார்க்குறதுக்கு ஏதோ நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், அதில் என்ன இல்லை? ஜீவன் இல்லை என்பதை நாம் பார்க்குறோம். அதற்கு நமக்கு ஏசியாவின் புத்தகத்தில் ஒரு அழகான வசனத்தை ஒப்பிட்டு நமக்கு பாடத்தில் கொடுத்துருக்குறாங்க. ஏசியா 61ஆம் அதிகாரம் அதில் குறிப்பாக 3வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, சியோனிலே துயரப்படுகிறவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரத்தையும் துயரத்திற்கு பதிலாய் ஆனந்த தைலத்தையும்
ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். மறுபடியும் இந்த மெட்டஃபரை எங்கேருந்து தான் எடுக்கிறார் பால் அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் தான் எடுத்தார். ஏன்னா ஏசியா இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லும்போது ஆண்டவர் உங்களை பிரித்தெடுத்து உங்களை என்ன பண்ணார், அழகான இதை போட்டு உங்களை நட்டார், ஆனால் நீங்கள் கசப்பான கனிகளை கொடுத்தீங்க. அப்படி அல்ல, நீங்கள் நீதியின் கனிகளை கொடுக்கத்தக்கதான மரங்களாக இருக்க வேண்டும் என்பது தான் அவருடைய சித்தமாக இருக்கிறது. இந்த ஒரு அடையாள சொல்ல தான் மறுபடியும் அவர் என்ன பண்ணுறாரு, பவுல் தன்னுடைய நிருபங்களிலே பயன்படுத்துகிறார் என்று நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து நாம் பேசும்பொழுது கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தில் 11, 12, 13 வசனங்களை வாசிக்கும் பொழுது இங்கே என்ன பிரச்சனைகளை பவுல் எதிர்த்து பேசுகிறார்? அங்கே 2ஆம் அதிகாரம் 11, 13 விருத்த சேதனத்தை குறித்து அங்கே பவுல் பேசுவதை நம்ம பார்க்க முடியும். அது ஏன் இங்கே பேசுகிறார் என்று சொன்னால் அவருக்கு ஒரு முக்கியமான காரணம் உண்டு. நம்ம படிச்சுட்டு வரோம், அநேக தவறான போதனைகள், அதாவது யூத மதத்திலிருந்து கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் என்ன செய்தாங்க அப்படின்னா அவங்களுடைய பழைய சடங்காச்சார பிரமாணங்களை வலியுறுத்தி கொண்டு வந்திருந்தாங்க. யாருக்கு அப்படின்னா புறஜாதியான கிறிஸ்தவர்களுக்கு. அப்போது ஒரு தவறான போதனை என்னவென்றால் அவர்கள் கிறிஸ்துவிடம் செல்வதற்கு முன்பதாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா விருத்த சேதனங்களும் சில சடங்காச்சார பிரமாணங்களையும் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே இருந்தார்கள். அப்போது இதை பவுல் மனதிலே வைத்து விருத்த சேதனம் என்றால், உண்மையான விருத்த சேதனம் என்றால் என்ன என்பதை அவர்களுக்கு விளக்கி காட்டுகிறார். பழைய ஏற்பாட்டில் ஆண் மகனின் நுனித்தோலானது அங்கே வெட்டப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் கட்டளையிட்டிருந்தார். உடன்படிக்கையின் அடையாளமாக ஆபிரகாமுக்கு இந்த கட்டளை கொடுக்கப்பட்டிருந்தது. அப்போது நீங்கள் என் சொந்த ஜனமாக இருப்பீர்கள் என்று சொல்லி இதற்கு மூலமாக நான் அறிந்து கொள்வேன் என்று சொல்லி இங்கே சொல்லுகிறார். இப்போ புதிய ஏற்பாட்டில் வரும் பொழுது பவுல் ஆவிக்குரிய அங்கே விருத்த சின்னத்தை அங்கே வலியுறுத்துகிறார். அப்படின்னா என்ன அப்படின்னா உபாகம் 10:16 வாசிக்கும் பொழுது உண்மையான விருத்த சேதனத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணுங்கள். அப்போது உண்மையான விருத்த சேதனம் என்னது ஒரு ஆவிக்குரிய ரீதியாக பார்க்கப்படுகிறது. இதை தான் அங்கே அப்போஸ்தலர் 2:11 கொலோசியர் எழுதுகிறார், இதனை கையால் செய்யப்படாத விருத்த சேதனம் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டில் நுனித்தோல் வெட்டப்படணும், புதிய ஏற்பாட்டில் இதை சொல்லும் பொழுது இருதய நுனித்தோல் வெட்டப்படணும். அப்படின்னா என்ன, பரிசுத்த ஆவியினால் அவருடைய உதவியோடு இருதயத்தில் காணப்படுகிற மாசு, உலகத்தின் ஆசை இச்சைகள் களைந்தெறியப்பட வேண்டும் என்கிற ஒரு மேன்மையான கருத்தை இங்கே முன்வைக்குவதை நாம் பார்க்க முடிகிறது. பாஸ்டர், இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. இதை வைத்து தான் நிறைய திருச்சபைகள் பிரிந்திருக்கிறது. எதிரடையான கட்டளை எது? சிலுவையின் மேல் ஆணி அடிக்கப்பட்டது எது? எதிரடையான கட்டளைகள் என்று எதை சொல்கிறார்னா, இப்போ ஆண்டவர் யூதர்களுக்கு 2 வகையான பிரமாணம் கொடுத்திருந்தார். அதில் ஒன்று ஒரு பிரமாணம் உடன்படிக்கை பெட்டிக்கு உள்ளாக வைக்கப்பட்டது. அதை எதிரடையானது என்று ஆண்டவர் எங்கேயுமே சொல்லலை. ஏன் அப்படின்னா அது கிறிஸ்துவை அடையாளப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருந்தது. 10 கட்டளைகள் அது ஜீவ பிரமாணம் என்றும் ஆண்டவர் சொல்லியிருந்தார். உடன்படிக்கை பெட்டிக்கு பக்கத்தில் வைக்கப்பட்டது இதோ அவங்க பரிகாரம் செய்யணும். அதாவது இந்த 10 கட்டளைகளை மீறினால் நீங்கள் இந்த பலியை செலுத்தணும். ராஜாவாக இருந்தால் இப்படி செலுத்தணும், சாதாரண ஒரு மனிதனாக இருந்தால் இப்படிப்பட்ட ஆடு, இல்லது ஒரு ஏழையாக இருந்தால் இப்படியெல்லாம் செலுத்தணும்னு பரிகார பிரமாணம். ஆனால் இந்த பரிகார பிரமாணத்தில் அது மாத்திரம் எழுதப்படாமல், ஒருவேளை நீங்கள் பலி செலுத்த தவறினால் இந்த சாப ஆக்கினைகள் எல்லாம் உங்கள் மேல் என்ன பண்ணோம், பலிக்கும் என்பது வெளியில் இருந்த இந்த எதிரடையான கட்டளைகளில் தான் எழுதப்பட்டிருந்தது. ஆனால் இங்கே ஆண்டவர் 10 கட்டளையில் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருந்தார். நீங்கள் எனக்கு பயந்து எனக்கு கீழ்ப்படிவீங்க அப்படின்னா 1000 தலைமுறைக்கு உங்களை நான் என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன். இப்போ இங்கே சாபமான வார்த்தைகள் ஒன்றும் 10 கட்டளைகளில் எழுதப்படவில்லை. ஆனால் நியாய தீர்ப்பு கொடுப்பேன் என்று ஆண்டவர் என்ன பண்ணியிருந்தார், விசாரிப்பேன், 2ஆம் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்பதை ஆண்டவர் அங்கே சொல்லிட்டார். ஆனால் எதிரடையான கட்டளை என்பது மோசேயின் மூலமாய் இதோ ஆண்டவர் எழுதி கொடுத்த அந்த பலி சம்பந்தமான பிரமாணங்கள். அந்த பலியை செலுத்தாமல் போகும்போது இந்த சாப ஆக்கினைகள் வரும். இதை நம்ம புரிஞ்சிக்க வேண்டும். ஏன் அப்படின்னா இந்த உடன்படிக்கை பெட்டியில் ஆண்டவர் வேற என்ன 2ஐயும் வைக்க சொன்னார், மன்னாவையும் வைக்க சொன்னார், ஆரோனின் துளித்த கோலையும் சொன்னார். இவைகள் 3ம் யாரை அடையாளப்படுத்துகிறது, ஜீவாதிபதியாக்கிய கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிறது. அவருடைய ஆசாரிய ஊழியம், அவரே நமக்கு அன்றென்றும் உள்ள அப்பமாக இருக்கிறார், அவரே நமக்கு ஜீவனாக இருக்கிறார். அதனால தான் 10 கட்டளைகள். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இங்கே கொலோசியர் 2:14 சொல்லப்பட்டது நமக்கு விரிவாக தெளிவாக நமக்கு புரியும். இங்கே சொல்கிறாரு பாருங்கள், நமக்கு எதிரடையாய் கட்டளைகளால் நமக்கு விரோதமாய் இருந்த
கையெழுத்தை குலைத்து அதில் நடுவில் இராதபடிக்கு எடுத்து அதை சிலுவையின் மேல் அடித்து. அப்படின்னா இனி நாம் பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை நம்ம பலி செலுத்தாமல் போனாலும் அதை பற்றி நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா கிறிஸ்து ஒரே முறை நமக்காக என்ன ஆயிட்டாரு? பலி ஆயிட்டார். ஏன்னா பிசாசு எப்போ இவங்களை மேற்கொள்ளும்? இயேசு வந்த காலத்தில் யூதர்களை நிறைய பிசாசு பிடிச்சிருந்து அவங்க நிறைய நோய்வாய்ப்பட்டிருந்தாங்க. காரணம் என்ன அப்படின்னா அந்த பரிகார பிரமாணத்தையும் அவங்க சரியாக செய்யலை. மாரல்லாவாச்சும் அவங்க ஒழுங்காக கை கொண்டிருந்தா என்ன வந்திருக்காது? அவங்களுக்கு சாபம் வந்திருக்காது. இவை 2 பிரமாணங்களையும் அவர்கள் கை கொள்ளாமல் போனதினால் பெரிய ஆபத்திற்கு அவர்கள் உட்பட்டார்கள் என்பதை பவுல் காமிச்சு இப்போ அதுலேருந்து நம்ம என்ன ஆயிட்டோம்? விடுதலை ஆயிட்டோம். ஒரே தர கிறிஸ்து நமக்காக பலியாக இருக்கிறார் என்பதை காண்பிக்கிறார். நல்ல பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு இடைவேளை பின்பாக மீண்டும் சந்திப்போம். பிரியமானவர்களே, ஒரு இடைவேளை பின்பாக மீண்டும் நிகழ்ச்சி தொடரும். பிரியமானவர்களே, இடைவேளை பின்பாக மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள நம்ம கடந்து போகலாமா? இந்த பாடத்தில் அப்புறம் இந்த வசனத்தில் நான் வாசிக்கிறோம், 2ஆம் அதிகாரத்திலையும் வாசிக்கிறோம். பவுல் இங்கே என்ன யூத கிறிஸ்தவ பழக்க வழக்கங்களை குறிப்பிடுகிறார்? கொலோசிய திருச்சபை வந்து அதிகமான மக்கள் யார் இருந்தாங்க அப்படின்னா புறஜாதியான மக்கள் இருந்தாங்க. நம்ம முன்னாடி பாடங்களில் படிச்சிருக்கிறோம். எப்பாப்ராத்து என்ன பண்ணார் அப்படின்னா அவர் மூலமாக தான் இந்த இடத்திற்கு என்ன செய்திருக்கணும்? சுவிசேஷம் வந்திருக்க வேண்டும். அவரே ஒரு என்னது அஞ்ஞானமாக்கத்தில் வந்திருந்தவர் என்று சொல்லி நம்ம படித்தோம். அப்போ அநேக புறஜாதி மக்கள் இருந்தாங்க. அப்போது இதில் இருக்கக்கூடிய யூத விசுவாச பிள்ளைகள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர் என்ன செய்தாருங்க அப்படின்னா அங்கே அவசியம் இல்லாத, நம்ம இப்போ முன்னாடி படித்தோம், அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் நிறைவேற்றின நிழலாக இருக்கக்கூடிய காரியங்களை கடைபிடிக்க வேண்டும், அதை செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வலியுறுத்தி கொண்டே இருந்தார்கள். அப்போது அதனால தான் பவுல் என்ன சொல்கிறாரு அங்கே 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாங்க. இன்றைக்கி அநேக எடுத்துக்கிட்டு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. நீங்கள் சாபத்தை பற்றி பேசாதீங்க, அதெல்லாம் ஜட்ஜ் பண்ண வேண்டாம், நம்ம எதனாலும் சாப்பிடலாம். ஆனால் இதை நம்முடைய இந்த பேக்ரவுண்ட் அந்த கான்டெக்ஸ்ட்டை படிக்கும் பொழுது இது எதை குறிக்கிறதாக இருக்கிறது என்று சொன்னால், இந்த யூத கிறிஸ்தவர்கள் அவர்கள் இந்த சடங்காச்சார பிரமாணங்களை வலியுறுத்தி அங்கே அவசியமானது என்று சொல்லி அங்கே என்ன செய்தாங்க? புறஜாதி மக்களுக்கு அங்கே தவறான போதனையில் போய்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது இதை குறித்து நம்ம படித்தோம். அங்கே விருத்த சேதனம், மாம்ச ரீதியான விருத்த சேதனம் அவசியம் இல்லை. கிறிஸ்துவின் மூலமாக உண்மையான விருத்த சேதனம் என்றால் என்ன என்பதை நம்ம படித்தோம். 2வது கும்ரான் ஸ்க்ரோல்ஸ் என்று சொல்கிறாங்க. அதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய கூடுதல் பதில் என்ன அப்படின்னா, அந்த யூத கலாச்சாரத்திலே தேவதூதர்களை வழிபடக்கூடிய ஒரு கலாச்சாரம் இருந்துச்சு. இப்படி தனித்துவமான சில பிரச்சனைகள் கொலோசு திருச்சபை சந்தித்தது. அதனை மனதில் வைத்து தான் அங்கே 2:16 இந்த காரியங்கள் எல்லாம் அங்கே பவுல் என்ன செய்கிறாரு? யாரும் உங்களை என்ன செய்ய வேண்டாம், இதை பற்றி குற்றப்படுத்த வேண்டாம் என்று சொல்லி அங்கே எழுதுவதை நாம் பார்க்க முடிகிறது. அதிலிருந்து தொடர்ந்து பாஸ்டர் சார்ல்ஸ் கூறேன். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 16-17 பவுல் கூறுவது என்ன? மற்றவர்களை நியாயம் தீர்க்கக்கூடாது என்ற பவுலின் அறிவுரையை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ளலாம்? பவுல் இங்கே ஷேடோவை பற்றி பேசுகிறார். அதாவது நிழலாட்டமான காரியங்களை குறித்து பேசுகிறார். இப்போ எது நிஜம் எது நிழல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இங்கே ஓய்வு நாட்கள் அப்படின்னு வர்றதுனால இதை 10 கற்பனையில் சொல்லப்பட்ட 4வது ஓய்வு பிரமாணமாகிய ஓய்வு நாளை குறித்து பேசுகிறாரா அப்படின்னா இல்லை. ஏன் அப்படின்னா இந்த ஓய்வு நாளை, அதாவது ஆதாமுக்கு கொடுத்தார் இல்லையா ஆண்டவர், இதை பாவத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டார். 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதில் நீ ஆனாலும் உன்னுடைய குமாரன் ஆனாலும் உன்னுடைய குமார்த்தி ஆனாலும் அதை இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கும்பொழுது அது மனுஷனுக்காக ஏற்படுத்தப்பட்டது, மனுஷன் அதற்காக உண்டாக்கப்படவில்லை என்பதை கிளியர் பண்ணிட்டார். அப்படின்னா மனுஷனுக்கு நன்மை உண்டாகத்தக்கதாக ஆண்டவர் அதை கொடுத்துட்டார். இப்போ இதில் விசுவாச பிள்ளைகள் ஒரு விஷயத்தில் ரொம்ப கிளியராக இருக்கணும். எது ஷேடோ அப்படின்னா, பாவம் உண்டான பிறகு ஆண்டவர் சில திட்டங்களை கொடுத்தார். பார்த்தீங்களா? நீங்கள் இப்படி பலி செலுத்தணும், இந்த ஆடை இப்படி அடிக்கணும், இந்த ரத்தத்தை கொண்டு போய் இங்கே நீங்கள் உங்களுடைய நிலக்காலில் பூசணும், ஆசரிப்பு கூடாரத்தில் இந்த ரத்தத்தை எல்லாம் வச்சு இப்படியெல்லாம் சடங்குகள்லாம் செய்யணும்னு சொன்னார் இல்லையா? இதுதான் நிழல். பாவத்திற்கு பிற்பாடு கொடுக்கப்பட்டவைகள் நிழலாட்டமானவைகள். பாவத்துக்கு முன்னாடியே கொடுக்கப்பட்ட அந்த ஓய்வு நாள் நிஜமானது, அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அதை தான் ஏசாயா 66:22-23 சொல்கிறாரு, நான் படைக்க போகிற புதிய வானம் புதிய பூமியில் மாம்சமான யாவரும் என்னை என்ன பண்ணுவாங்க? தொழுது கொள்வார்கள். அதில் மாதந்தோறும் அவரை போய் தொழுது கொள்வோம், ஓய்வு நாள் தோறும் அவரை போய் என்ன பண்ணுவோம்?
தொழுது கொள்வோம். அது நித்திய பிரமாணமாக இருக்கிறது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இப்போ இங்கே கவனிப்போம், கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம், இவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றியது. அப்படின்னா ஆசரிப்பு கூடார சம்பந்தமான பிரமாணங்கள் எல்லாம் நிழலாட்டமாய் இருந்தது. அவைகளின் பொருள் யாரை பற்றியது? கிறிஸ்துவை பற்றியது. அதனால் நிழலுக்கும் நிஜத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா இந்த சத்தியத்தை நம்ம அழகாக புரிஞ்சிக்கலாம். பாஸ்டர் கெர்ஷோம், கிறிஸ்துவுடனே கூட உலக வழிபாடுகளுக்கு மரித்திருக்க வேண்டும் என்று பவுல் சொல்வதற்கான காரணம் என்ன? தொடர்ச்சியாக நம்ம இந்த சடங்காச்சார பிரமாணங்களை குறித்து நாம் படித்து வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியை இங்கே பார்க்கும் பொழுது, உலக வழிபாடுகள் என்று சொல்லி அவர் எதை விவரிக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, 2ஆம் அதிகாரம் 8 நம்ம வாசித்தோம் அப்படின்னா, கொலோசியர் 2:8, லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அப்போது உலக வழிபாடுகள், இதை கலாத்தியர் 4:3-9 வசனங்களில் நாம் கூடுதலாக நம்ம படித்து புரிந்து கொள்ள முடியும். அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாக இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாக இருந்தோம். இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்கிற அல்லது தேவனால் அறியப்பட்டிருக்கிற பலனற்றதும் வெறுமையுமானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி அடிமைப்பட்டு இருக்கிறது எப்படி? இப்போ நம்ம சொன்னது போல் எதை மையமாக வைத்து பேசுகிறார் என்று சொன்னால், இந்த யூத சடங்காச்சார பிரமாணங்களை, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்குது என்று சொல்லியிருக்கிறாரு. இப்போ முடிந்து போன காரியங்களை அங்கே உலக வழிபாடுகளுக்கு அவர் ஒப்பிடுகிறார். நம்ம படித்தோம், அது எல்லாம் நிழலாக இருக்கிறது. கிறிஸ்து அங்கே சிலுவையில் நிறைவேற்றினார், அவருடைய ஊழியத்தின் நிழலாட்டமாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம படித்தோம். அப்போ நிறைவேற்றப்பட்ட காரியங்களை நீங்கள் இன்னும் சிந்தித்து கொண்டிருப்பது என்ன? அவைகள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொலோசியர் 2:23 கடைசி அங்கே வாசிக்கும் பொழுது, இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையும் மாயையான தாழ்மையும், கடைசியாக வாசிக்கிறேன், இவைகள் மாம்சத்தை பேணுகிறதற்கே ஒழிய மற்றொன்றிற்கும் பிரயோஜனப்படாது என்று சொல்லி அங்கே பவுல் அங்கே சொல்லி முடிக்கிறார். இதை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டாம், இது மாம்ச சிந்தையாக இருக்கிறது, கிறிஸ்துவில் நிலைபெறுங்கள் என்று சொல்லி அங்கே நிறைவு செய்கிறாரு பார்க்க முடிகிறது. பாடத்தை நிறைவு செய்கிற உங்களோட கருத்துக்கள் பாஸ்டர். கடைசியாக பவுல் ரொம்ப அழகான ஒரு கருத்தை வலியுறுத்துகிறார். அதை எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, கலாத்தியர் 1:11 சொல்லும்போது, சகோதரரே, என்னன்னா நான் பிரசங்கிக்கிற இந்த சுவிசேஷம் மனுஷனுடைய யோசனையின்படி உண்டானது அல்ல, இதை கிறிஸ்துவை நேரடியாக எனக்கு கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவே எனக்கு இதை கொடுத்தபடினால் அதிக உறுதியாக இதை நீங்கள் நம்பலாம், இதில் நிலைச்சிருங்க அப்படின்னு சொல்கிறார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த பாடத்தை நடத்தி கொடுத்ததுக்காக நிகழ்ச்சியின் சார்பாக உங்கள் இருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பிரியமானவர்களே, தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.